சின்ன திரையில பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தது. ம். திரைப்படங்களை விட சின்ன திரையில உங்களுக்கு நடிக்கிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு கிடைச்சதா சொல்லலாமா? நிச்சயமா. எனக்கு இந்த 2, 3 படத்துல தான் சொன்னேனே, நினைவு சின்னம், வாழ்க்கை சின்னம். மத்ததெல்லாம் ஒ ஏதோ வில்லன் கில்லன் பண்ணணுமே தவிர, ஒரு பெருசா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய எல்லா இடங்கள்லயும் வெளிய வைக்கிற ஸ்டில்ல, குடுக்குற ஸ்டில்ல, லட்சுமி வந்தாச்சுன்னு ஒரு சீரியல். சுரேஷ் கிருஷ்ணா சார் பண்ணாரு. 3, 4 வருஷம் போச்சு. ம். நான் ஒரு நாட்டாம மாரி ஒரு கேரக்டர். 4 பசங்க. ம். ஆ அப்படி ஒரு அருமையான கேரக்டர். எனக்கு அப்படி அமைஞ்சது. பாலச்சந்தரே டைரக்ட் பண்ற பாக்கியம் எனக்கு சீரியல் அவரு இந்த இந்த அமிதா ஒரு ஆச்சரியக்குறின்ட்டு ம். பிரேமி பண்ணாங்க. அதில ஒரு அருமையான கேரக்டர் பாலச்சந்தரே பண்ணாரு. நான் சொல்லுவேன், "சார் எல்லாரும் நீ திட்டினா தான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க எதையாவது ஒண்ணுமே திட்ட மாட்டேங்கிறீங்களே சார்." சிரிச்சுக்கிட்டு, திட்டுற மாரி ஏங்க நீங்க டைரக்டரா இருந்து வந்திருக்கீங்க. எனக்கு என்ன நான் சொல்றேனோ அத பண்றீங்க ஒழுங்கா. நான் என்னத்த திட்டுறது? இதுக்காக வேணும்னு திட்டினா நல்லா இருக்காதும்பாரு அவரு. அவரு அந்த பாக்கியம் எனக்கு பாலச்சந்தர் படத்துல பாரதி ராஜா சார் படத்துல நடிக்கிற வாய்ப்பு தான் எனக்கு மிஸ் ஆச்சே தவிர, பாலச்சந்தர்லயும் நடிச்சாச்சு. ஸோ அந்த அந்த வாய்ப்பு கிடைச்சாச்சு. சின்ன திரையில எனக்கு பெரிய கேரக்டர்கள் வரிசையா கேப் விட்டு பாண்டவர் இல்லம்னு ஒரு சீரியலு. ஸோ இப்படி பல சீரியல்கள். ஆனா என்ன எல்லாமே கொஞ்ச நாள்ல காலத்தால ஒரு படங்கள் நிக்கிற மாரி சீரியல்கள் அ அன்னன்னைக்கு சுடுற தோசை மாரி ஆயிப்போகுது. சின்ன திரையில எனக்கு நல்ல கேரக்டர் குடுத்தாங்க. அதுல எனக்கு ஒரு பெரிய பேர் என்னன்னா, யாருமே என்ன பெருசா அ காயப்படுத்துற மாரி நடந்துக்கிட்டதில்ல. நம்ம நல்ல படங்கள் பண்ணதுனாலயும், நாம அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், "சார் நீங்க அந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா? அவரு கூட மகேந்திரன் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? உதிரிப்பூக்குல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அ ஜானி ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு?" ஏன்னா அவங்க வியந்து பார்க்குற டைரக்டர் கரெக்ட். கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம், கரெக்ட். அது சீரியல்ல எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்தது. அதனால சீரியல்ங்கிறது ஒரு மீட்டர் ஒழுங்கா வந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஒரு வருமான கஷ்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு அபரிதமாவும் இல்ல, கம்மியாவும் இல்ல.